அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தஹு. அகமதாபாத் விபத்து ஒரு பெரிய விபத்து. அது மிகவும் வேதனையான விபத்து. இது போன்ற திடீர் விபத்துகளிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். விமானத்தில் 200க்கும் மேற்பட்டோர் இருந்தனர். பல்வேறு வகையான மக்கள், வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள், வெவ்வேறு கனவுகளுடன் வாழும் மக்கள், மேலும் பல சிறார்களும் இருந்தனர். இவர்கள் அனைவரும் லண்டனுக்கு சென்று கொண்டிருந்தனர். சிலர் தொழிலதிபர்களாக இருந்திருக்க வேண்டும், சிலர் வேலை தேடுபவர்களாக இருந்திருக்க வேண்டும், மற்றும் சிலர் மாணவர்களாக இருந்திருக்க வேண்டும். சிலர் அங்கு குடியேறி இருக்க வேண்டும், சிலர் சுற்றுலாவுக்காக சென்றிருக்க வேண்டும். விமானம் விபத்துக்குள்ளான கட்டிடம் மருத்துவக் கல்லூரியின் விடுதி கட்டிடம். இந்த விபத்தில் எத்தனை மாணவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பது தெரியவில்லை. இந்த மாணவர்கள் அனைவரும் அவர்களுடன் எத்தனை நம்பிக்கைகள் மற்றும் கனவுகளுடன் இருந்திருப்பார்கள். ஆனால் ஒரே நொடியில் என்ன நடந்தது என்பது தெரியாமல் எத்தனை கனவுகளோடு சிதைந்து விட்டன, எத்தனை வீடுகள் பாழடைந்து விட்டன, எத்தனை குடும்பங்கள் பறிக்கப்பட்டு விட்டன. எவ்வளவு மகிழ்ச்சி துக்கமாக மாறிவிட்டது. இதுதான் உலகம், இதுதான் இந்த உலகத்தின் யதார்த்தம். எல்லாம் ஒரு நொடியில் முடிகிறது. எல்லாம் நொறுங்கிவிட்டன. எல்லா கனவுகளும், எல்லா திட்டங்களும், எல்லா நம்பிக்கைகளும், எல்லா ஆசைகளும் எல்லாம் இடுபாடுகளில் விடப்பட்டுள்ளன. இதன் மூலம் நாம் ஒன்றை அறிய வேண்டும். அடுத்தவர் மரணத்தை பார்த்து கொண்டிருந்தவர் நினைத்தார், மரணம் தன்னை விட்டு வெகு தூரம் இருப்பதாக. அது வெகு தூரமா அல்லது தொட்டுவிடும் தூரமா என்பது தெரியவில்லை. நேற்று மரணித்தவரை பார்த்தவர் இன்று மரணித்து விட்டார். இன்று அவரை சென்று பார்த்தவர் நாம் என்றோ. அந்த நேரம் நமக்கு வருவதற்கு முன் இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுவோம். சுபஹான் அல்லாஹ்.